நீ எப்படி இருக்க நஜ்மா? நஸ்மா, இங்க வாம்மா. வா மருமகளே, உனக்கு வரப்போற அக்காவோட அம்மா அப்பாவை பாத்துக்கம்மா. நான் ஒரு பைத்தியக்காரி, நான் எவ்வளவு பெரிய முட்டாள். நஸ்மா, இவரு உனக்கும் அப்பா தானே? சலாம் பண்ணு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க. நஜ்மா, வா, நீ வந்து உட்காரு. ஆமாமா, நீயும் உட்காரு. இதுவும் உன்னோட வீடு தானே, உட்காரு. ஜோயா, எல்லாருக்கும் சர்பத் கொடுமா. கொடு கொடு. வெயில் அதிகமா இருக்கு, தாகம் ஜாஸ்தியா இருந்துச்சு. உன் மருமக கொடுத்த இந்த ஷர்பத் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டாவும் சூடாவும் இருந்தது. அப்புறம் சரி, நாம நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிப்போமா? கூப்பிடுங்க என் வருங்கால மருமகளை. சரி. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஏன் கம்ப்ளீட் பண்ணவே இல்ல சார்? அதுனா என்ன? நான் கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொன்னது உண்மைதான். அதுக்காக நீங்க எந்த வேலையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லையா? This is very disappointing. ப்ளீஸ் இந்த ஃபைல்ஸ் எடுத்துட்டு போய் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வாங்க. ஜோயா, நிக்கத், அட நிக்கத், நீ என்ன யோசிக்கிற? மோதிரத்தை போடுமா. நிக்கத், மோதிரத்தை போடுமா. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா?
அயான் நியூசத் வாங்க போய் கிஃப்ட் எடுத்துட்டு வரலாம். உங்க எல்லாருக்கும் எங்க சார்பா ஒரு சின்ன பரிசு. இது உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. பிடிச்சிருக்கா? இதுவும் ரொம்ப அழகா இருக்கு. பாத்திமா, இத கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன். ஹாய் அல்லா, அயான் மியான், பெரிய ஆளா ஆயிட்டீங்க. ஆனா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கல. பாருப்பா, நிக்காவுக்கு அப்புறம் எப்பவும் பரிசா தனியா வாங்கவும் மாட்டாங்க, தனியா கொடுக்கவும் மாட்டாங்க. நீ முதல்ல உன் பொண்டாட்டிய போய் கூட்டிட்டு வா, அப்புறமா பரிசு கொடுக்கலாம். அட, என்ன அப்படி பாக்குற? போ, அவளை கூட்டிட்டு வா. இங்க பாருப்பா, உன்னோட பேகமே வந்துட்டாங்க. ஹாய். கொடுங்க கொடுங்க. ஹாய் அல்லா, உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. விதிய யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது சரிதானே ரசியா? எப்படி பார்த்தாலும் ஜோடிய முடிவு பண்றது கடவுள் கையில தான் இருக்கு, அப்படிதானே? நீ இங்க என்ன பண்ற? ஜாமி, அப்ப எந்த அளவுக்கு வெகுளியா இருந்தீங்களோ இப்பவும் அப்படியே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இன்னும் 7 நாள்ல எல்லாம் பழையபடி ஆயிடும்னா? ஜோயாவும் திரும்ப வந்துடுவா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ஒண்ணு தெரியுமா, இந்த குழந்தைங்க விளையாட்டுத்தனமா ஒரு விஷயத்தை நம்புவாங்க, நிலாவுல அம்மா சாப்பாடு ஊட்டுறத. ஆனா என்ன செய்யறது, அந்த வெகுளித்தனமான குழந்தைங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது. ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் சரி, அந்த விதி இதத்தான் முடிவு பண்ணிருக்க. உன்னோட வாழ்க்கையில எப்பவும் ஜோயா இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். அட ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்ப இருந்த மாதிரி இல்லாம வேணா இருக்கலாம். நீயும் நானும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அத நான் ஒத்துக்கிறேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஒண்ணு மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்க, எதுவுமே நம்ம கையில இல்ல. நடக்க வேண்டியது கட்டாயம் நடக்கும்.
கெட் அவுட். நீ என்ன உன்னோட வீட்டை விட்டு அனுப்பலாம், உன் வாழ்க்கையை விட்டு அனுப்பலாம், உன்னோட மனசை விட்டும் கூட அனுப்பலாம். ஆனா உன் விதியை விட்டு நீ என்ன அனுப்பவே முடியாது. ஒரு விஷயம், உன்னோட விதியில ஜோயா இருந்திருந்தான்னா இங்க நீ அப்புறம் அங்கேயே அவ இருக்க போறா. கரெக்ட் தானே? ஜாமி, விதியோட யாராலையும் போட்டியிட முடியாது. உன் விதியில நான் தான் இருந்தேன், இப்பவும் இருக்கேன், இனிமேலும் இருப்பேன். ஜான், இங்க எங்க என்ன பாத்துட்டு இருக்க? எல்லா பரிசும் இங்கதான் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு காணாம பண்ண கூட அப்புறம் ஒண்ணு. இம்ரான், நம்ம சார்பா எந்த பரிசும் நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அம்மா, நம்ம சார்பா கொடுக்க போற பரிசு நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? ஆமாப்பா, பரிசு எடுத்துட்டு வந்திருக்க. பரிசு இல்லாத நிக்கா எங்காவது இருக்கா? இதோ இருக்கு பாரு. அம்மா, இந்த கிஃப்ட் எல்லாம் நமக்கு எங்க இருந்து வந்துச்சு? அட, நான் இந்த பரிசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாத்தியா, இதோ இருக்கு. ஏ சார்பா என் மருமகளுக்கு. இந்தம்மா. ஹசீனா பி, உங்க கையாலேயே அதை போட்டு விடுங்க. அததான் நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்க பெரிய மருமகளுக்கு நீங்க என்ன பரிசு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஃபாத்திமா, செயினை பாத்தியா? ஒரு ஊது ஊதுனா உடஞ்சு போயிடும் போல இருக்கு. இந்த ஹசீனா இருக்காலே வெறும் பேச்சு மட்டும்தான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அலகாபாத்ல இருந்து உங்க மருமகளுக்கு நீங்க வைர நகை வாங்கிட்டு வருவீங்கல்ல. ஆனா ஹசீனா, நீ சரி, உனக்கு உன் மருமகளை பத்தி ரொம்ப கவலையா இருக்குல்ல, ஏன்னா அவதான் ரொம்ப ஒல்லியா இருக்கல்ல. அவளுக்கு நிறைய நகை போட்டா எங்க அந்த கனத்தை தாங்க முடியாம போயிடுமோன்னு நீ ரொம்பவே பயப்படுற இல்ல? உனக்கு புத்தி கம்மி நினைச்சா நான் சுத்தமா இல்ல. நான் உங்ககிட்ட எந்த டப்பாவை கொடுத்த, ஆனா நீங்க எதை எடுத்துட்டு வந்திருக்க? முட்டாள். நெஸ்மா, இந்த நகையை தானே நிக்கத்துக்காக எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீ போட்டுட்டு இருக்கியே.
அது என்னன்னா வீட்ல 2 நிக்கா நடக்க போகுது, அதனால அங்க எங்கன்னு மாறி போயிடுது. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நீ தெரியாம தான் பண்ணிருப்ப. தாமா அதை கொடுத்துரு. அட நிஜமா உனக்கு இந்த நகை பிடிச்சிருக்குன்னா நான் இதே மாதிரி வேற ஒண்ணு பண்ணி தந்துடுறேன், சரியா? ஆனா அத்தை, கொடுமா, அதை என்கிட்ட கொடு. இது என்னோட பொண்ணு நிக்காவுக்காக அவளோட அம்மா கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்ட். உனக்கு பிடிச்சிருக்கல? அந்த ஜுவல்லர்ஸ் கிட்ட நான் போய் இத சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு இந்த டிசைன்ல தான் நகை வேணும்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நகையை பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா இதுல உன் அம்மாவோட ஆசீர்வாதம் நிறைய இருக்கு, சரியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இத பத்திரமா நான் பாத்துக்கிறேன். நஸ்மா, அத நீயே போட்டு விட்டுட. அவதான் உனக்கு 2 பக்கமும் உறவாச்சு. உன்னோட அக்கா இப்போ உனக்கு மச்சான் மனைவியா வரப்போறா. இருக்கட்டும், விடு. எனக்கு இப்ப வேண்டாம். ஓமேரா, சொல்லுங்கம்மா. எனக்கு கபாப் எடுத்துட்டு வாமா. சரிம்மா.
ஜோயா, நீங்க அண்ணா கிட்ட பேசுனீங்களா? ஜோயா, நீங்க அண்ணா மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு அண்ணா மேல கோவமா இருப்பீங்க? ஆனா அதை விட அதிகமா அண்ணா அவர் மேலயே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க போனதுக்கு அப்புறம் அண்ணா மொத்தமா உடைஞ்சு போயிட்டாரு. சோயா, நீங்க அண்ணாவை போய் பாருங்களேன் ப்ளீஸ், ஒரு தடவை. ஏன் சரி, இன்னும் கொஞ்சம் வைங்க. இது பாரு நஜ்மா, விதியை யாராலையும் மாத்த முடியாது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அவர் தெரிஞ்சுக்க விரும்புறாரு. நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன், நீயே சொல்லிட. ஆனா பாருங்க, சோயா, எனக்கு கபாப் கொடுங்க. எனக்கு இன்னொரு கபாப் வேணும். ப்ளீஸ் சோயா, அவரை ஒரே ஒரு தடவை மீட் பண்ணுங்க ப்ளீஸ்.